சாலையில் வெகு நேரமாகியும் ரூமை விட்டு வெளியே வராத இளம்பெண். கதவை திறந்து உள்ளே பார்த்த பெற்றோருக்கு பேரதிர்ச்சி. திருமணமான 2 மாதங்களில் இளம்பெண் விபரீத முடிவை கையில் எடுத்தது ஏன்? கணவன் வீட்டில் அனுபவித்த ரண கொடூரங்கள் என்னென்ன? மனசாட்சியே இல்லாத கொடூரங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? வழக்கமா காலையில சீக்கிரமே எழுந்துச்சிடுற அடாசி ரொம்ப நேரமாகியும் ரூமை விட்டு வெளியே வராமலேயே இருந்திருக்காங்க. உடனே தாய் மகளோட ரூமுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ 10 மாசம் சுமந்து பெத்த மகள் தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த தாய்க்கு மூச்சே நின்னு போயிருச்சு. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அடாசியோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு அடாசியோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, உங்க பொண்ணு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் போலீஸ்காரங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாருடைய மனசையும் ரணமாக்கிருச்சு. ஒடிசா மாநிலம் கியோஞ்சர் பகுதியைச் சேர்ந்த அபயாவோட மகள் அடாசிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த சந்தனுக்கும் கடந்த 2 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தாய் அபயா மகள் அடாசிக்கு போன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ரொம்ப நேரமா அடாசியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது பெத்தவங்களுக்கு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு. உடனடியா சந்தன் செல்போனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ உங்க பொண்ணு போன் ரிப்பேர், அதனாலதான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் வேலை விஷயமா ஊருக்கு போறேன், அடாசிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் அடாசியோட தாயும் தந்தையும் சந்தன் வீட்டுக்கு போய் மகளை தங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அடாசி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கணவன் பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் வாய்விட்டு சொல்லி கதறி அழுதிருக்காங்க. கணவன் சந்தன் தன்னை நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ எடுத்து யாருக்கோ அனுப்புனதாகவும் செல்போன்ல ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அடாசி சொன்ன விஷயங்களை கேட்டு பெத்தவங்களுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு செஞ்ச நகை பத்தாதுன்னு சொல்லி கூடுதல் நகையும் 50,000 ரூபாய் பணமும் கேட்டு சந்தன் தினம் அடிச்சு மிதிச்சு சித்திரவதை பண்ணதாவும் அடாசி சொல்லி இருக்காங்க. எங்க அப்பா அம்மாவால இதுக்கு மேல நகை பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ காலால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்ததாகவும் வீட்டுல இருந்த கம்பால கண்மூடித்தனமா அடிச்சு உடம்பு பூரா காயத்தை உண்டாக்குனதாகவும் சொல்லி கதறி இருக்காங்க அடாசி. மக சொன்னதை கேட்டு கொதிச்சு போன தாய் அபயா மருமகன் சந்தனுக்கு போன் பண்ணி இத பத்தி கேட்டிருக்காங்க. உடனே சந்தன் மனைவி அடாசிக்கு போன் பண்ணி, இங்க நடந்ததை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? யார்கிட்ட வேணாலும் சொல்லு, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுனதா சொல்லப்படுது. கடந்த 2-3 நாளாவே சந்தன் அடாசிக்கு போன் பண்ணி தகாத வார்த்தைகளால பேசினதாவும் கொலை மிரட்டல் விடுத்ததாவும் சொல்லப்படுது. சம்பவம் நடந்த முன்னாடி நாள் நைட்டு மனைவி அடாசி தன்னுடைய கணவர் பண்ற அட்டூழியங்களை தாங்கிக்க முடியலன்னு சொல்லி தாய்கிட்ட கதறி அழுதுட்டு தான் தூங்க போயிருக்காங்க. ஆனா விரக்தியோட உச்சத்துல இருந்த அடாசி தன்னுடைய ரூம்ல தூக்கு போட்டுக்கிட்டு உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அடாசியோட இந்த விபரீத முடிவுக்கு அவங்க கணவன் சந்தன் தான் காரணம்னு, அவரை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் சடலத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லி அடாசியோடைய பெற்றோரும் உறவினர்களும் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்போ பெத்த மகளை பறிகொடுத்த வேதனையில அடாசியோடைய தாய் அபயா கதறி துடிச்சது அங்க இருந்தவங்களை கண் கலங்க செய்தது. கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல புது பெண் தூக்குல தொங்கி உயிரை மாய்ச்சிக்கிட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. அடாசியோட மரணம் சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சந்தனை பிடிச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.